அண்மைச் செய்தி. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமா அவலாஞ்சி பகுதி, அதாவது நீலகிரி மாவட்டத்துடைய அவலாஞ்சி பகுதியில் 18 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மேல்பவானியில் 9 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நீலகிரி அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த சூழல் வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினமும் நாளை தினமும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை சாதகமான சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீது வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.